இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பாட்டி பாட்டி, இப்ப எங்க அம்மா என்ன தாத்தா கெட்டப்ல பாத்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னடி ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? நான் உண்மையை சொல்லிட்டேன். ரங்கநாயகி அத்தை இங்க வர வேண்டான்னு சொன்னாங்க. அதான் இப்படி வேஷத்துல வந்திருக்கேன்னு சொன்னேன். என்னம்மா நீ? ஆமா, உங்க அண்ணன் தான் ரோஹிணி கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறது உங்க அம்மாவுக்கு தெரியுமா? இல்ல பாட்டி, அத மட்டும் சொல்லல. நீங்க ஏன் பாட்டி இப்படி தனியா வந்து நிக்கிறீங்க? முகத்துல கவலை வேற தெரியுது. என்ன ஆச்சு? என்ன வசதி இருந்து என்ன செய்ய நர்மதா? இத்தனை வருஷத்துல என் மகன் கையால புடவை வாங்கி கட்டுற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. பாட்டி, இப்ப என்ன? உங்களுக்கு உங்க பையன் கையால ஒரு புடவை வேணும், அவ்வளவுதானே? ஆமாண்டி தங்கம், அது நடக்குமா? நர்மதா கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா நடக்கும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. செல்லம். சரி பாட்டி, நான் அது வந்துடுறேன். பெங்களூர் வந்துட்டு கால் பண்றேன். ஓகே வாடா. ஒன்ன தவிர எல்லாரும் புடவை எடுத்தாச்சு. நீ சீக்கிரம் எடுத்துட்டுனா எல்லாரும் கிளம்பிடலாம். பா, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் பா. என்னடா? என்னோட ஹவுஸ் ஓனர் பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க இப்போ ஃபோன் பண்ணாங்க. நான் அப்பாவோட புடவை எடுக்க வந்திருக்கேன்னு சொன்னேன். அவங்க அப்படியே கண் கலங்கிட்டாங்கப்பா. எனக்கு புடவை வாங்கி கொடுக்க ஒரு பையன் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பா, உங்க கையால அவங்களுக்கு ஒரு புடவை வாங்கி தர முடியுமா? இதுல என்னடா இருக்கு? தாராளமா வாங்கி தரேன். சரி, நான் உங்களுக்கு ஃபோன் போட்டு தரேன். நீங்களே இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிடுறீங்களா? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாட்டிக்கா, இப்பதானே போனா, அதுக்குள்ள எதுக்கு போன் பண்றா? பாட்டி எங்க இருக்கீங்க? தனியாவா இருக்கீங்க? ஆமா நர்மதா, தனியா தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, அப்பா உங்ககிட்ட பேசுவாங்க. பேசுங்க. அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. என் பையன் கல்யாண விஷயம்லாம் உங்களுக்கு தெரியலமா? ஆமாப்பா, நர்மதா சொன்னா. என் பையன் கல்யாணத்துக்கு உங்களுக்கு புடவை வாங்கி கொடுக்குறமா. என்ன உங்க மகனா நினைச்சு அந்த புடவையை வாங்கிக்கணுமா? மகனா என்ன நினைக்கிறது? நீ என் மகன் தானப்பா. உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, வீட்டில் அப்பாவுக்கும் சேர்த்து வாங்கி தரேன். நீங்க 2 பேரும் அந்த ட்ரெஸ்ல தான் கல்யாணத்துக்கு வரணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படியே பண்றேன்ப்பா. அம்மா, என்ன மன்னிக்கணும். நேரா வந்து பத்திரிக்கை கொடுக்க முடியலனாலும் நர்மதாட்ட கொடுத்துட்றேன். நீங்களும் அப்பாவும் கண்டிப்பா வந்து பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். சரிப்பா, அப்படியே பண்ணிடுறேன். சரிம்மா, நர்மதாட்ட கொடுக்குறேன். பாட்டி, நான் அப்புறம் கூப்பிடுறேன்.